முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை. ஹலோ. அம்மா, வண்டி இறங்கிட்டேன். இறங்கிட்டேப்பா. சரி சரி, பார்த்து பத்திரமா வந்துருவல்ல வீட்டுக்கு? அதெல்லாம் வந்துருவேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுலப்பா, ஆட்டோலையா? ஆமாம்மா, ஆட்டோ பிடிச்சி தான் வரணும். சரிப்பா, அதிகமா காசு கேட்க போறான், பார்த்து பேரம் பேசி வா. அப்படியே இருக்கீங்கம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நான் பார்த்து வரேன். சரியா. தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிட்டாளா? நான் காலையில சொன்னேனேம்மா ஸ்கூலுக்கு போய் சொல்லி. போயிட்டா, நீ சொன்னா கேட்குறா அவ. சரிம்மா, நான் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேம்மா. சரிப்பா, பார்த்து வா, பார்த்து பத்திரமா வா என்ன? சரிங்கம்மா. என்னண்ணே, இங்க வெயில் அதிகமா? ஆமாப்பா, ரொம்ப வெயில் தான். 2 நாளா ஒரே வெயில். இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல தான். அப்படியாண்ணே, பரவாயில்ல. சென்னையில் கொஞ்சம் மழை பெஞ்சுதுண்ணே. அப்படியா? சென்னையில தான் சுட்டி எரிக்கும் வெயில். இல்லண்ணே, கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 2-3 நாளா கொஞ்சம் மழை தான் பெஞ்சுது. ஓ அப்படியாப்பா தம்பி. ஆமாண்ணே. பாட்டி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் வண்டி ஏதாவது வருதான்னு பாக்குறேன் பாட்டி. இப்ப நான் என்னதான் பண்ணுவேன்? ஹலோ ஹலோ தாத்தா. அனு என்னமாச்சு? ஏன் அழற? தாத்தா, போற வழியில பாட்டிக்கு ஏதோ ஆயிடுச்சு தாத்தா. மூச்சு விட முடியலன்னு நெஞ்சு பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க. பயமா இருக்கு தாத்தா. என்னமா சொல்ற? என்னாச்சு பாட்டிக்கு? எங்க இருக்க இப்ப நீ? போற வழியிலேயே இப்படி ஆயிடுச்சு. என்னால வண்டி ஒழுங்கா ஓட்ட முடியல தாத்தா. பயமா இருக்கு, ரொம்ப பதட்டமா இருக்கு. அதனால வண்டி ஓட்ட முடியல தாத்தா என்னால. சரி பதட்டப்படாத. அதுக்கு தான் தனியா டிரைவர் இல்லாத போகாதுன்னு சொன்னேன். நானே பாத்துக்கிறேன்னு போனேன். இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. சரி ஆட்டோ ஏதாவது வருதான்னு பார்த்து ஆட்டோல ஏத்திட்டு போ பாட்டிய. ஏதாவது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேரு, நான் வந்துடுறேன். சரி. ஐயோ பயமா இருக்கு, எல்லாம் என்னாலதான். அண்ணா ஆட்டோ. இல்லம்மா, சவாரிக்கு போயிட்டு இருக்கேன். யாரும் நிறுத்த மாட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது? அனுமா. பாட்டி என்னாச்சு? ரொம்ப முடியலம்மா. ஆட்டோ பிடிமா. பாட்டி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பாட்டி, இந்த ஆட்டோ வந்துடும் பாட்டி. தாத்தா வராரே, கதற விட போறாரே, பிதிர விட போறார், துகுர விட போறாரே. தாத்தா வராரே, கதற விட போறாரே, பிகிர விட போறாரே, துகுர விட போறாரே. தாத்தாவை பத்தி இங்க பாடிட்டு வந்தா இங்க மாமியார் கேள்வி படுத்துட்டு இருக்கு. தூங்கும் போது மட்டும்தான் என் மாமியாரு அழகா இருக்கு, மத்த நேரம் பேய் மாதிரி இருக்கு. சமத்து குட்டி பூச்சுக்கு பூச்சுக்கு பூச்சுக்கு. தூங்கும் போது மட்டும் குழந்தை மாதிரி இருக்கு, எழுந்ததுன்னா அரக்கி மாதிரி இருக்கும். சரி எழுப்புவோம். எத்தே எத்தே யாரது? எத்தே முக்காடத்தே. யாருமா அது டிஸ்டர்ப் பண்றது? சின்ன குழந்தை. எத்தே நான் தாத்தே. பயமா இருக்கு. அண்ணா ஆட்டோ. இல்லம்மா தங்கச்சி, சவாரி இருக்கு. ஐயோ பாவம், ஏதோ லேடிஸ் அழற மாதிரி இருக்கே. என்ன பிரச்சனையோ தெரியல. அண்ணா வண்டியை நிறுத்துங்க. ஏப்பா என்னாச்சு? இல்லண்ணா, அங்க லேடிஸ் அழுதுட்டு இருக்காங்க. பாவம் என்ன பிரச்சனையோ என்னன்னு தெரியல, அதனால நிறுத்துங்க. சரி. எங்க ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் அழறீங்க? ஆமா, என் பாட்டிக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுச்சு. மூச்சு விடாத கஷ்டப்படுறாங்க. என்னங்க சொல்றீங்க? மூச்சு விடாத கஷ்டப்படுறாங்களா? ஆமா, கார் உள்ளதான் இருக்காங்க. காரை யாருங்க ஓட்டிட்டு வந்தது? உடனே ஹாஸ்பிட்டல் சேர்க்க வேண்டியதானே, எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கீங்க? காரை நான் தான் ஓட்டிட்டு வந்தேன். ஆனா இப்ப எனக்கு பதட்டத்துல பயமா இருக்கு கார் ஓட்ட. ஓ ஷிட். ஓகே, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் ஓட்ட காரை. உங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே?
எனக்கு ஒன்றும் இல்லை, என் பாட்டி நல்லானா எனக்கு சரிதான். சரி வாங்க, அப்புறம் ஏன் நேரம் கடத்தணும்? போய் கார்ல உட்காருங்க, நான் வரேன். அண்ணா எவ்வளோ ஆச்சு? நாசமா போனவளே, ஏன்டி இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு கிட்ட வந்து காட்டுற என் மூஞ்சில? அம்மா, ஒரு நிமிஷம் என்ன உயிரே போயிடுச்சுமா. ஏன் அத்தே, நான் அழகா இல்லையா? நிம்மதியா என்ன தூங்க கூட விடாதடி. காலையில இருந்து எங்க உரிமைச்சிட்டு வர? அத்தை நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுங்க அத்தை. ஏய், ஏன் தெரி? ஆசீர்வாதம் பண்ணாதான் எழுந்திருப்பேன். நீங்க அது காலை பிடிச்சி இழுத்துட போறா. நல்லா இரு, ஏந்திரு. எதுக்கு இப்ப ஆசீர்வாதம்? இப்ப நான் ஒரு தொழில் அதிபி. என்னது தொழில் அதிபியா? அப்படின்னா தொழில் அதிபர்லாம் இருக்கிறாங்கல்ல அத்தை, அத மாதிரி நான் தொழில் அதிபி. ஒரு பைத்துக்கார பையிலிட்டு நம்ம மாட்டிட்டு போடுற பாடு. ஒரு அளவுக்கு மேல தானே வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோன்னு வேற பயமா இருக்கு. அப்படின்னா தொழில் அதிபி நீ? இருங்க, ஃபர்ஸ்ட் உங்க ஹைட்டுக்கு நான் வந்துடுறேன். என் ஃப்ரெண்டு இளிச்சம்மா இருக்கால, அதான் சொல்லியிருக்கனே. ஆமா, அந்த புள்ள நல்ல புள்ளையாச்சே. உனக்கு எப்படி ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. சரி அதை விடுங்க. சொல்லு. இளிச்சம்மாவும் நானும் ஒரு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கோம். என்ன பிசினஸ்? ஹோட்டல் கடை தான். ஹோட்டல் கடையா? ஆமாத்த, ஏற்கனவே இளிச்சம்மா ஒரு 2-3 பொருளை வந்து விற்கிறா கடை மாதிரி வச்சு. இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோட்டல் கடையாக அதை மாற்றலான்னு இருக்கோம். அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே, என்ன பண்ணுவ? என் மகன் கிட்ட கேட்டு அவனை கடனாலேயே ஆக்க போறேன் அதானே? அத்தை, உங்கள் மகன் கிட்ட நான் ஒத்த பைசா வாங்க மாட்டேன், எழுதி வச்சுக்கோங்க. வேற எப்படி பண்ண போறீங்க? அத்தை, வீடு இருக்கு, வண்டி இருக்கு, அப்புறம் என்ன வேணும்? அதெல்லாம் இருக்குது, ஓகே. யாரு சமையல் பண்றது? நான் தான். என்னத்த வாயை பொழந்துட்டீங்க? நல்ல நகைச்சுவையம்மா, நல்ல நகைச்சுவை. நீங்க வீட்டுல ஒண்ணு எடுத்து வைக்க மாட்ட, அங்க போய் நீனே சமையல் பண்றியா? ஐயோ, சிறு பழக்கம் உள்ளம்மா. பாட்டி, இப்ப எப்படி இருக்கு பாட்டி? முடியலம்மா. இதோ சீக்கிரமா போயிடலாம், எதுக்கும் கவலைப்படாதீங்க. பாட்டி, உங்களுக்கு எதுவும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், சரிங்களா? சரிப்பா. எங்க நீங்க அழறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. நீங்க தான் ஆறுதல் சொல்லணும். நீங்களே அழுதுட்டு இருந்தா பாட்டிக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? பயமா இருக்கு. அதெல்லாம் ஒரு பயமும் இல்லை, இதோ ஹாஸ்பிட்டல் போயிடலாம். வீட்டுல அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா பாட்டிக்கு இது மாதிரி ஆச்சுன்னுட்டு? தாத்தா கிட்ட சொல்லிட்டேன். பேரண்ட்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அவங்க தான் முன்னாடி வருவாங்க. ஏதாவதுன்னா அவங்க பாத்துப்பாங்கல்ல. அப்படி யாரும் இல்ல எனக்கு, எனக்கு தாத்தா பாட்டி மட்டும்தான். தாத்தா கிட்ட நான் சொல்லிட்டேன், அவரு வந்துடுவாரு. ஓ சாரிங்க, எனக்கு தெரியாது, தெரியாம கேட்டுட்டேன். பரவாயில்ல. நீங்க அழாதீங்க ஃபர்ஸ்ட். நீங்க அழுதா பாட்டியும் அப்புறம் கஷ்டப்படுவாங்க. நான் ஒன்னும் அழல பாட்டி, நான் அழல. உனக்கு நல்லாயிடும் பாட்டி. 1/2 மணி நேரத்துல வந்துடுவேம்மா சொன்னா, 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுதே, இன்னும் ஆளை காணோமே. ஒரு போன் அடிச்சு பாப்போம். பாட்டி. ஏங்க, அதான் பாட்டிக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்போ எதுக்குங்க அழுதுட்டே இருக்கீங்க? இன்னும் கண்ணை திறக்கலையே. பாட்டிக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்காங்கல்ல, அதனால மயக்கத்தில் இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் கண்ணை திறந்துடுவாங்க. நீங்க அழுதுட்டே இருந்தா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. சரி, நான் அழல. நார்மலா இருங்க. சரி. ஒரு நிமிஷங்க. சரி. ஹலோ ஹலோ வீரா, எங்கப்பா இருக்க? 1/2 மணி நேரத்துல வந்துடுவேன்னு சொன்னேன், 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுதேப்பா. டிராபிக்ல மாட்டிக்கிட்டே என்ன? இல்லம்மா, நான் இங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேம்மா. என்னது, ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா?